நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபப்படணுமா? அக்டோபர் 10 வேட்டையன் ரிலீஸ் ஆகும்னு ஜூன் மாசமே ரஜினி சார் சும்மா வாய் விட்டு இருந்தாரு. அதை கேட்டும் குருட்டு நம்பிக்கையில வேட்டையன் வராதுன்னு கங்குவா படத்தை அக்டோபர் 10 தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு போஸ்டர் தூக்கி போட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அது என்னமோ சூர்யா அண்ணா கடந்த 10 வருஷமா எந்த பிளாக் பஸ்டர் கொடுக்காதனாலயா இல்ல அண்ணாத்த படத்தை பார்த்தும் சிவா அண்ணா மேல இருக்கிற நம்பிக்கைனாலயான்னு தெரியல, ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் ரெண்டு பேரோட கம்பேக்கா இந்த கங்குவா இருக்கும்னு நம்பிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல வேட்டை அபிஷியலாவே அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாலும் சட்டரை சாத்திட்டு ஃபேன்ஸோட கோரிக்கைக்கு இணங்க அந்த வேட்டையன் விசஸ் கங்குவா கிளாஸ் தான் விட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். பாவம் ஃபேன்ஸ் அவ்வளோ கெஞ்சி கதறியும் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா கங்குவாவை போஸ்ட்பான் பண்ணிட்டாரு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இங்க நல்ல படம் ஸ்டார்ஸ்க்காக ஃபேன்ஸ்க்காக எல்லாம் கதறி ஒரு பிரயோஜனமும் இல்ல. லாஜிக்கலி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்க டிசிஷன் என்னமோ கரெக்ட் தான். ஏன்னா பிசினஸ்ல ஒரு ப்ரொடியூசர் இந்த டிசிஷன் எடுக்கிறாருன்னா பரவாயில்ல, ஆஸ் ஆக்டரா சூர்யா அண்ணாவும் அவரோட ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிருக்காருன்னா இது அவங்களே பிசினஸ்க்காகன்னு பாக்குறப்போ அவங்க பிசினஸ் அவங்க கையிலே விட்டுறது நல்லது. இப்ப நேத்து நடந்த மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல சூர்யானா கங்குவாவோட போஸ்ட்பான் பத்தின டாபிக் பேசினாரு. அங்கேயும் சரியான காமெடி. மெய்யழகனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அக்டோபர் 10 சொன்னதும் கங்குவா போஸ்ட்பான் இல்ல போலன்னு ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா கடைசியில அந்த சென்டென்ஸை வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப சுருக்கமா முடிச்சாரு. ஓகே, அக்டோபர் 10 வேட்டையன் வருது. அப்புறம் கொஞ்சம் எமோஷனலாவே பேசினாரு. வயசுல மூத்தவர் வலி விடணும் சளி விடணும்னு. ஆனா ஓப்பனாவே சொல்லிருக்கலாம், நாங்க வளர்த்து வச்ச கழுகு ரஜினி சாரோட வேட்டையன் கிட்ட மாட்டுச்சுன்னா அறுத்து கறி போட்டுருவாங்கன்னு. அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசி உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல அண்ணனே அடிக்க கை வாங்கின ஃபேன்ஸ பேசி மயக்கைய அண்ணன் அடிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் சூர்யா அண்ணா ஒரு படத்துக்கும் பேசினதில்ல தான். பட் ஆஸ் அ பிசினஸா பார்த்தாலும் எதுக்கு பயம்? 2019ல இதே மாதிரி ரஜினி சாரோட பேட்டையும் அஜித் சாரோட விஸ்வாசமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டோட சப்ஜெக்ட்டுமே வேற வேறையா இருந்தாலும் பேட்டை மாஸ் ஹிட்டாவும் விஸ்வாச கிளாஸ் ஹிட்டாவும் ஆகலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எனிவே ஒரு கட்டத்துக்கு மேல ட்விட்டர் ஃபேன்ஸ் கிளிக்கிற கிளிக்கு ஸ்டூடியோ கிரீன் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வந்துருச்சு. அக்டோபர் 10 ஒரு தரமான நாள். அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருந்தா அடுத்த 5 நாள் லீவ்ல 6 வாரமா இருந்திருக்கும். ஆனா படம் அந்த டேட்டை விட்டு தள்ளி போனாலும் அந்த மாதிரி அடுத்த 2 மாசத்துல ஏதாவது நாள் வருதான்னு ஞானவேல் சார் கேலண்டர்ல டேட் குறிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள். உண்மையை சொல்ல போனா ரஜினி சாரோட வேட்டையனுக்கு பயந்து கங்குவா மட்டும் போஸ்ட்பாண்ட் ஆகல. விஜய் அண்ணாவோட தி கோட்டே 1 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீபாண்ட் ஆயிருக்கு. என்னடி சொல்ற? ஏப்ரல் மாசம் வேட்டையனோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் தான் கோட் படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கதம் கதம்